ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கொத்தமல்லி சாதம். இப்போ சீசன் வந்து கொத்தமல்லி ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சத்தான கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு இன்ச் அளவுக்கு தோல் உரிச்சிட்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய். காரத்துக்கு வந்து இந்த இஞ்சி பச்சை மிளகாய் தான் நம்ம அரைச்சி போடுவோம். அப்புறம் 2 வரமிளகாய் தாளிச்சிப்போம். அதனால் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் வந்து நான் கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் 4 பச்சை மிளகாய் எனக்கு போதும். அப்புறம் ஒரு கொத்து கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து இதில் வேரும் கொஞ்சம் பழுத்த இலையும் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த காம்பெல்லாம் போட்டிங்கன்னா தான் நல்லா சாந்தாகும். அது இல்லாமல் இதை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சது ஒரு பக்கம் வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுக்கலாங்க. வானல் வச்சுட்டு அதில் 1.5 டீஸ்பூன் நெய் இல்லை எண்ணெய் உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அது காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் 10லேருந்து 12 போல் முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதோட கலந்துக்கலாம். கலந்துட்டு இதையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு இன்னும் நல்லா வதக்கி விடலாங்க. இது நல்லா வதங்கி நம்ம அந்த அரைச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகாய் இதோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு, கொஞ்சம் இது சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே சாதம் வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கோம். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த அடுப்பு வந்து இப்போ நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு இந்த சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கலாம். நம்மளோட சத்தான டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.